ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இல்லை ரொம்ப குயிக், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக எதனா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அடை தோசையை ட்ரை பண்ணலாம். யூஸ்வலாக அடை தோசையை வீட்டில் யாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அடை ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அவல் அடை இல்லை கிறிஸ்பி போஹா அடையை எப்படி செய்யலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு கப் அவல் எடுத்து அதை 5 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கிளாஸ் ரவை, ஒரு 3/4 கிளாஸ் கடலை மாவு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 2 or 3 டீஸ்பூன்ஸ் அதுவே போதும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம தோசை தவாவை ஹீட் பண்ணிடலாம். கார்னர்ஸில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எதனா ஒரு ஷீட் எடுத்து ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு பால்ஸ் அதெல்லாம் எடுத்து இதில் கையிலேயே நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்ட போகிறோம். உங்களால் எவ்வளோ தின்னா முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா நீங்கள் தட்டிக்கலாம். இதுக்கு இந்த ஷீட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே நல்லா வரும். உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். உள்ள ஷேப் ரீட்டைன் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை தவாவில் போட்டுட்டு கார்னர்ஸில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 to 5 மினிட்ஸ் வேகட்டும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி பேப்பரில் ஷேப் பண்ண வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை கவர் பண்ணிவிட்டு பூரிக்கட்டையால் ஷேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லாஸ்ட் உங்களுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பி லேயர் கிடைக்கும். இப்போ இது வெந்துருச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இப்படி கார்னர்ஸ் ப்ரௌன் ஆனவுடனே இதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பர் கிறிஸ்பி இன்ஸ்டன்ட் அவல் அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பெருசாக தேவைப்படாது. இதில் மசாலா சேர்த்துருக்கறதுனால இது பிளெயினாகவே நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதனா சைட் டிஷ் வேணும்னா நீங்கள் நார்மல் தோசைக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுவீங்களோ அதுவே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தினமும் ஒரே மாதிரி டிஃபன் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அவல் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.